Hi all, எல்லாருக்கும் வணக்கம். Hope you all good and ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் கடைசி 2 மாதமாகவே எனக்கு எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ்னு அப்படியே கொஞ்சம் கடியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தனால வீடியோ ஷூட் பண்ண முடியுது. இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சேனலில் 25,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பேசிக்கலி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருந்தா நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்கின் பிரைட்டனிங் சீரம், அதாவது பி மினிமலிஸ்டோட இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. நானே காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணி அண்ட் நல்லா இருக்கனால உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பி மினிமலிஸ்ட் பிராண்ட் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றியும் அண்ட் இது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். மினிமலிஸ்ட் ஆர் பி மினிமலிஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கின் கேர் பிராண்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத தெளிவாக வந்து நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ கால் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிங்கன்னா அதோட எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. லைக் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், அதை எப்போ யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இது ரிலேட்டடாக நடந்த ரிசர்ச்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே வந்துடும். இப்போ இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரமோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஆலோவேரா ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஆலோவேரா ஜூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஐஒய் ஸ்கின் கேர்னே சொல்லலாம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, டேரெக்டாக நம்ம செடியிலேருந்து நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு லைட்டாக வந்து அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபார்முலேட் ஆகி நமக்கு வரப்போ வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் வந்து குறைஞ்சிரும். பட் எப்படி போட்டாலும் எனக்கு ஆலோவேரா ஜூஸ் வந்து ஒத்துக்காதுப்பா, ஆலோவேரா போட்டாலே எனக்கு வந்து இச்சிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சீரம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைமெத்தில் ஐசோசார்பைட். இது வந்து ஒரு சால்வெண்ட் மாதிரி, அதாவது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ள நல்லா டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான் இது. மூணாவதாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் வந்து ஆல்ஃபா ஆர்புட்டின், அதாவது நம்மளோட ஹீரோ ஆஃப் த சீரம். நம்மளோட பழைய வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ஆல்ஃபா ஆர்புட்டின்றது ஒன் ஆஃப் த பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்க்ரீடியன்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் வந்து பிக்மெண்டேஷன் வரதுக்கு மெயினான ரீசனே வந்து இந்த மெலனின்ற பிக்மெண்ட் தான். ஸோ இந்த மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி பண்ணுற மெலனோசைட்ஸில் இருக்கிற ஒரு என்சைம் தான் தைரோசினேஸ். அதை தடுக்கிறது தான் இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளோட பிக்மெண்ட் எல்லாம் குறையும். பட் பிக்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்கே. ஒய் ஆல்ஃபா ஆர்புட்டின் கேட்டிங்கன்னா, மற்றதை விட இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேஃப். ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் ஹைட்ரோக்யூனான்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா அதனாலே வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரலாம். அதாவது ரீபவுண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அதனாலே வந்து பிக்மெண்டேஷன் வரலாம். பட் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இட் டேக்ஸ் டைம் டு ஷோ ரிசல்ட். ஆனால் வந்து நமக்கு எந்த வித பெருசாக பாதிப்பு வந்து இருக்காது. ஸோ சேஃபாக இருக்கிறனால தான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டினும் ஒரு வகையான ஹைட்ரோக்யூனான் தான். இது வந்து ஒரு பெரிஸ்லேருந்து அண்ட் பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ப்ராடக்ட். ஸோ பேசிக்கலி இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் வந்து மெலனின் பிக்மெண்ட்டை கம்மி பண்ணுறனால உங்களுக்கு டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமை வந்து க்யூர் பண்ணுது. அடுத்ததாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்னா அது சோடியம் ஹாலுரோனேட். ஸோ இந்த சீரமில் மெயினாக சொல்லியிருக்கிறதுல வந்து ஆல்ஃபா ஆர்புட்டின் 2% ப்ளஸ் ஹைலூரோனிக் ஆசிட் 1%. ஸோ இந்த ஹைலூரோனிக் ஆசிட் தான் வந்து இவங்க சோடியம் ஹாலுரோனேட்டாக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஹைலூரோனிக் ஆசிட் பற்றி நமக்கே தெரியும். இது வந்து மோஸ்ட்லி 90% வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாத்துலேயுமே வந்து ஹைலூரோனிக் ஆசிட் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட எஃபெக்டே என்னதுன்னா மாய்ஸ்சரைசிங் தான். ஸோ வெளியில் இருக்கிற வாட்டரை வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணுறது தான் இதோட வேலை. சீரியஸ்லி இது போட்ட உடனே வந்து உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை தவிர சீரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக வந்து ஃபீனாக்சி எத்தனால் போட்டிருக்காங்க அண்ட் லாக்டிக் ஆசிட் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப். இப்போ இந்த சீரம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ப்ராடக்டில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இட் ரெடியூசஸ் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன்னு. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, லைக் மைல்டு டு மாடரேட் பிக்மெண்டேஷன் இருக்குது அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இல்லை வெயில்னால வந்த சன் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். செகண்ட்லி வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் இதை யூஸ் பண்ணலான்னு வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ
இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் வந்து பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. ஸோ எந்த ஸ்கின் டைப் பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜூஸ் போட்டால் எனக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது, எப்போவுமே வந்து இச்சிங்காக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக ப்ரெக்னென்ட் விமன், பிரெஸ்ட் ஃபீடிங் விமன், இவங்க எல்லாருமே வந்து டு பி ஆன் த சேஃபர் சைட் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இதோட பேக்கேஜிங் அண்ட் டெக்ஸ்சர் பற்றி பார்ப்போம். பேக்கேஜிங் வந்து ரொம்பவே சேஃபராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெளியே ஒரு கார்ட்போர்ட் இருக்கும், லைக் இந்த கார்ட்போர்ட், அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த பிளெயினாக இருக்கிற கார்ட்போர்ட், அண்ட் அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து சேஃபரான பேக்கேஜிங் தான் சொல்லலாம். மோஸ்ட்லி மினிமலிஸ்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த மாதிரி சூப்பர் பேக்கேஜிங்கில் தான் வரும். அண்ட் இது வந்து கிளாஸ் பாட்டில் வித் ரப்பர் ட்ராப்பர். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ போட்டால் அப்படியே ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை எப்படி வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது AM அண்ட் PM 2 ரொட்டீன்லேயுமே நீங்கள் வச்சுக்கலான்னு போட்டிருக்கிறாங்க. பட் நான் வந்து இது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும் தான் வச்சுருந்தேன். மார்னிங் வந்து வேறு சீரம் யூஸ் பண்ணனால நைட் மட்டும்தான் வந்து இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நார்மலாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்பவே வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்மூத்தாக வந்து அப்சார்ப் ஆகிடும். தென் அது அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி சீல் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கூடவே ஒரு சன்ஸ்க்ரீன். அண்ட் ஃபைனலாக இது யூஸ் பண்ணால் ரிசல்ட் நமக்கு எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு மினிமம் வந்து 2 months ஆச்சு கொடுங்க. அண்ட் ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 2.5 மாதத்துக்கிட்ட வரும். அண்ட் எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அண்ட் நடுவில் நான் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலை எக்ஸாம் டைமில், ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மாதமாச்சும் வரும் இந்த ப்ராடக்ட்டு. ஓவரால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். அதனால தான் ஒன்று காலி ஆகிடுச்சுன்னு நெக்ஸ்ட் மறுபடியும் உடனே ஆர்டர் போட்டேன். அண்ட் அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் வாங்கிக்கலாம். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் 30 ml ப்ராடக்ட் வந்து 549க்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன்.